Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1130 part 1. ஓபன் பண்ணா நம்ம குமாவுக்கு பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த ஒவ்வொரு விஷயமும் கண்ணை மூடி துறக்க எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் கடைசியா இப்போ நான் என் லைஃபை சூஸ் பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இவாங்கோ பேசுறத கேட்ட உடனே செத்துறலான்னு முடிவு பண்ண குமாவுக்கு இப்பதான் ஒரு சின்ன நம்பிக்கையே பிறகுது. இப்போ வெஸ்ட் ப்ளூல இருக்க அந்த காட் வேலியில கேம ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஒன்னும் இல்ல, அங்க இருக்க மக்களோட கையில சங்கிலிய மாட்ட விட்டு ஓட விட்டுருவானுங்க. நார்மல் மக்களுக்கு ஒரு நார்மலான பாயிண்ட், கிரிமினல்ஸுங்கன்னா கொஞ்சம் அதிக பாயிண்ட், இன்னும் கொடூரமான ஆளுகளுக்கு இன்னும் அதிகமான பாயிண்ட். சொல்ல போனா இதெல்லாம் பண்றானுங்களே அவனுங்க தான் உச்சக்கட்ட கொடூரமானவனுங்க. என்ன பண்றது, மாட்டிட்டாங்களே. எல்லாரும் பாத்தீங்கன்னா அழுது கதறிக்கிட்டு ஓடுவாங்க. பின்ன சாகடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா பீதி ஆகாதா? ரைட், இன்னைக்கு யார காலி பண்ணுன்னு ரிலீஸ் பண்ணியாச்சு. 13 சூப்பர் ரேரான ஆளுங்க இருக்காங்க, அவங்கள ரேபிட்னு சொல்றானுங்க. அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பாயிண்ட். எல்லாரும் முதுகலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள வேற போட்டு விட்டுருக்கானுங்க. அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ரேர் ரேபிட்ஸ் தான் 13, ரேர் ரேபிட்ஸ்ங்க 150. அதுலயும் ஒரே ஹிட்ல செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வேற. சரி, போட்டினா சும்மா விளையாட முடியுமா? சாம்பியனுக்கு அதுக்கு ஏத்த தகுந்த சன்மானம் உண்டு, அதாவது ஒரு சூப்பரான பிரைஸ் ஒண்ணு உண்டு. போட்டியா அடி வச்சிருக்கானுங்க. கார்லிங்கே கர்ண கொடூரமா கொள்றவன், அவனை விடக்கூடாதுன்னு அவனுக்கு போட்டிக்கு இன்னும் ஏகப்பட்டவர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா பொடுசுங்க மாதிரி இருக்கும். இப்பவே சில செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்களா. அவசரப்படாதீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் வேற. இது எல்லாத்தையுமே அந்த எல்டரான சாட்டனுங்கிறவன் லைவா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு பைரட்ஸுங்க எவ்வளவோ தேவையில்லையே, கொள்ளையடிச்சா மட்டும் தான் கொள்ளுவானுங்க. இவனுங்க டைம் பாஸுக்கு கொண்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் நிறைய பேர் புலம்புறது என்ன தெரியுமா? நீங்க பட்டதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்க, ஒருவேளை இது கனவா இருக்குமோ, எவனாச்சும் நீ எழுப்புங்கடான்னு புலம்பிக்கிட்டே ஓடுவாங்க. இவனுங்க மனுஷனுங்க மாதிரி ட்ரீட் பண்ணல, ஏதோ பொம்மை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி மக்கள்லாம் அங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது குமாக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இவாங்கோ பார்த்துட்டு நம்ம இந்த ஆபரேஷனை எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும், இல்லன்னா நம்மளால தப்பிக்க முடியாது, ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அவன் ஒரு சைடு ஓடிட்டு இருப்பான். சேட்டனும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பானுவீங்க. அவனுக்கு என்னன்னா எப்படி எல்லாம் செத்துருவாங்க, அதனால கேஷுவலா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப மொத்த தீவியுமே ஒரு 10 பேர் 15 பேர் விரட்டி வெட்டி கொல்ல போறானுங்க அப்படின்னா எங்கேயாச்சும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல அந்த தீவுல இருக்கவங்களே வெறியாகி கூட அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனா 200 வேர்ல்டு நோபல் ஹண்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொல்ல போறானுங்க. அப்போ கஷ்டம் தானே. அதுவும் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள இந்த தீவுக்குள்ள எங்க வேணாலும் ஓடிக்கலாமாமா. அதனால ஓடுங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க காங்குன்னு ஒருத்தன், அவன் தான் கமாண்டர் இன் சீஃப். அவன் நம்ம கார்ப் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி சீக்கிரமா காட் வேலிக்கு போ, அங்க பைரட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க பஞ்சாயத்துன்னு சொன்னா, நான் எதுக்கிட்ட அந்த ஐலாண்டுக்கு போகணும், நானே இப்பதான் வெக்கேஷன்ல ஜாலியா இருக்கேன், என்ன ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல முடியாது கார்ப்பு, இது முக்கியமான விஷயம், நீ கண்டிப்பா போயே ஆகணும், பைரட்ஸுங்கெல்லாம் அங்க வரப்போறானுங்க அப்படி இப்படின்ட்டு பதறிக்கிட்டே சொல்லுவான். அங்க என்ன அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் தானே போயிருக்காங்க, அது என்ன அவங்களுக்கு ஸ்கூல் இருப்பா? சரி, என்னமோ ஒண்ணு, அவனுக்கு பேசாம இருந்தா பரவாயில்ல. பைரட் ஆளுங்களோட பிஹேவ்ல போய் கைய வச்சானுங்கன்னா நான் தான் சொன்னல வேண்டான்னு. அது அவனுங்க பைரட் ஐலாண்டோட ட்ரெஷர், அதை ஆட்டைய போட்டு வந்தா அவனுங்க வரத்தானே செய்வானுங்க அப்படின்ட்டு மனுஷன் ஜாலியா படுத்துக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு கேஷுவலா. அப்பனா என்ன விஷயம், பைரட்ஸுங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு ஆட்டைய போட்டானுங்களா என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. ஆனா அவனுங்க கிட்ட இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கானுங்க. மேபி அந்த பிரைஸ்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு என்னங்கறதான் தெரியல. நீ தான் அவனு கண்ணுல விளக்கணைய ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கியக்காங்க, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? கேஷுவலா இருந்த உடனே அட இந்த விஷயத்துல ரோஜர் இன்வால்வ் ஆயிருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவானா. உடனே கார்ப்பு, அட லூசு பையல, இதை தாண்டா நீ முதல்ல சொல்லி இருக்கணும், நான் இப்பவே கிளம்புறேன்னு ரோஜர் பேரை கேட்டோன்னே மனுஷன் பிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. அதே நேரம் அந்த பைரட் ஐலாண்டான பீஹைவ்ல இருந்து ராக் பைரட்ஸ்ங்க கூட்டமா கிளம்பிட்டானுங்க. எங்க? அந்த காட் வேலிக்கு. பெரிய கலவரமாக போகுதுன்னு மட்டும் தெரியுது. அப்படியே கட் பண்ணி இப்ப காட் வேலியில பாத்தீங்கன்னா 1 hour ஆயிருச்சு, கேம ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அம்பே பாத்தீங்கன்னா மிஸ் ஆகாம நம்ம குமாவோட முதுகுல தான் வந்து சொருகும். ஆனாலும் பைய வலிய தாங்கிட்டு ஓடுவான். அம்பு மட்டும் இல்ல, கத்திய வச்சு வெட்டுவானுங்க, பாம போடுவானுங்க, அங்க இங்கன்னு வெட்டிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் இவாங்கோ மேலே ஏறி நின்னுட்டு எல்லாம் கொஞ்சம் கடலை பாருங்க, ஏகப்பட்ட நேவி ஷிப் இந்த ஐலாண்ட சுத்தி இருக்குது, இவ்வளோ கப்பலை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன கல்லு கூட இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போக முடியாது. ரொம்ப கொடூரமான வேலையை பண்றானுங்க, எப்படியுமே இந்த விஷயத்த வரலாற்றுல நடக்காத மாதிரியே அழிச்சிருவானுங்க அப்படின்ட்டு பதறிக்கிட்டே சொல்லுவான். ஆக்சுவலா இவனுங்க பிளான் என்னன்னா, இங்க இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் நடத்தி மர்டர் பண்றானுங்க. இதுக்கு பேசாம கப்பல் அனுப்பி மிரட்டி வேற ஒரு ஐலாண்டுக்கு கூட அனுப்பி வைக்கலாமே, அதுக்கு ஏன் செலவு பண்ணுவான்னு இப்படி பண்றானுங்க போல. ஆனா இந்த ஐலாண்ட்ல இருக்க 1 லட்சம் பேரையும் 3 வாரத்துல காம்படிஷன்ங்கிற பேர்ல போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இவங்க எல்லாருமே நரகத்துல இருக்காங்க. அப்பதான் ஒருத்தன் கேப்பான் பாருங்க ஒரு சூப்பரான கேள்வி, அப்படின்னா 3 வாரம் நம்ம உயிரோட இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாமான்னு. எருமை உன் ஐடியாவை கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல ஏத்த
விஷயத்த ஏன்டா விரட்டி விரட்டி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. 3 வாரத்துக்கு எப்படா சர்வைவ் ஆவ? அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்த காம்படிஷன்ல எவனுமே சர்வைவ் ஆனது இல்லடா. வரலாறு தெரிஞ்சு பேசுடா வட்ருப்பி மண்டையா அப்படின்னு திட்டுவானா. ஆனா அவங்க வந்து சர்வைவ் ஆனா அவங்கள விட்டுருவோங்கிற மாதிரி தான் ஹோப் கொடுத்தாங்க. அப்படி ஏன் பண்ணாங்கன்னு கேட்டா, உனக்கு ஹோப் கொடுத்தாதானே நீ உன் உசுருக்காண்டி ஓடுவ. ஏன்னா எல்லாத்தையுமே கொல்ல போறானுங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா எல்லாரும் ஹோப்பை விட்டு அங்கேயே உட்கார்ந்துருவாங்க சாவறதுக்கு. அது அவனுக்கு ஃபன்னா இருக்காது. முதல்ல இவனுகிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு எதிர்பார்க்காத, நம்ம எஸ்கேப் ஆகணும்னா இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையா தம்பின்னு சொல்லி கதறி கதறி அங்க ஒருத்தன் அழுதுகிட்டு இருப்பான். குமாக்குமே இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே பேன்னு பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் அங்க கார்லிங்கிறவன் விரட்டி விரட்டி எல்லாத்தையும் ஓட விட்டு வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருப்பான். அவனுக்கு -10,000 பாயிண்ட் தானே போட்டானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவன் அதையெல்லாம் கிளியர் பண்ணி 1,00,000 பாயிண்ட் எடுத்துட்டான். அப்போ எத்தனை பேர்த்த கொண்டிருக்கான் பாருங்க. இது எல்லாத்தையுமே மரி ஜாய்ஸ்ல இருக்க மத்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர், நம்ம கார்லிங் கலக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த காட் வேலி ஐலாண்ட்ல காட்டுறாங்க. இல்ல வேலை நம்மளு கூட ஒரு ஃபிஷ்மேன் ஒருத்தன் இருக்கான். அதுவும் ஷார்க் ஃபிஷ்மேன். அவனோட ஜாஸை வச்சு அந்த சங்கிலியை கட் பண்ணிட்டானுங்க. இப்ப என்னன்னா இவாங்கோ தப்பிக்கிறதுக்கு பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அந்த பிளானை தான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கின்னி பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பான் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. வேற ஒண்ணும் இல்ல, இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து போயிருச்சுல்ல, அது பண்ணது இவங்க தான். என்ன பைரட்டும் நேவியும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாளா. என்ன பண்றாங்கன்னு சுத்தி இருக்கவங்க யாருக்குமே புரியல. கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவா, நான் இன்ஃபர்மேஷனை மேனிபுலேட் பண்ணிட்டேன்னு. அதாவது இந்த காம்படிஷனோட பிரைஸ் தான் இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு கீ. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரைசஸ்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட், அதுவும் ரொம்ப பயங்கரமான டெவில் பவர் உள்ளது, மித்திக்கல் அசூர் டிராகன் பாங்க. அதான் நம்ம கைடோவோட டெவில் ஃப்ரூட் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாவ் ஃப்ரூட்பாங்க. அதான் நம்ம குமா சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட்னு வைங்க. அதை யூஸ் பண்ணி யூசர் ஐலாண்டை விட்டு ரொம்ப தூரம் பறக்க விடலாம். அதாவது வேற ஒரு ஐலாண்டுக்கு நம்ம தான் பார்த்தோமே. இப்போ இவங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதுதான் இவங்களோட பிளான். இவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க ஏகப்பட்ட பேர் அதை வச்சு காப்பாத்திடலாம். நேவி ஆளுகளால கண்டே பிடிக்க முடியாதுல்ல. பட் இங்கேயுமே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பிரைசஸ் எல்லாமே ஐலாண்டோட சென்டர்ல இருக்குது. அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க. அந்த டைம் என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்பதான் கினி இன்னொரு மேட்டர் சொல்லுவா. அவ பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் திருடி வயர் டேப் பண்ணுவா, டிரான்ஸ்மிஷன் பண்ணுவா, இப்படி ஏகப்பட்ட வேலையை பண்ணுவான்னு வைங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா, இந்த இன்ஃபர்மேஷனை மத்த ஐலாண்ட்ஸுக்கு லீக் பண்ணிட்டா. சோ எப்படி இருந்தாலும் பைரட்ஸுங்க இப்படி ஒரு ட்ரெஷரை விட்டு வைக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் எடுக்கிறதுக்காக வெறி கொண்டு படையெடுத்து வருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அது மட்டுமே இந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ண பார்த்தாது. யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன்ஸோட அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்பி அவங்கள ஏமாத்தணும். அதை பண்ணா போதும் எல்லாமே பக்காவா நடக்கும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் கொஞ்சம் பதறுவாங்க. பின்ன செலஸ்டியல் டிராகன்ஸை ஏமாத்தி எஸ்கேப் ஆறதெல்லாம் சின்ன விஷயமா, எப்படியும் கொன்றுவானுங்க. சோ அதனால கொஞ்சம் பதறுவாங்க. பட் அந்த டைம் குமா தான் தைரியமா கைய தூக்குவான். எல்லாத்துக்குமே ஆச்சரியம், என்ன இவனே வாண்டடா வரானேன்னு. ஏன்னு கேட்டா, நான் வந்து பெருசா இருக்கேன், அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்னால இன்னும் 2 அட்டாக்க சேர்த்தி வாங்கி கூட சர்வை பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்தை பண்றதுக்கு நான் தான் கரெக்ட். என்னால மத்தவங்க சாகரத பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்றேன்னு சொன்ன உடனே ஜின்னி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அசந்துட்டான். இந்த வயசுலயே அவன் மத்தவங்களுக்காண்டி இவ்வளவு கவலைப்படுறானேன்னு. இவான் கோக்கு செம ஹாப்பி. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை எவனும் சாகடிக்க நான் விட மாட்டேன், நம்ம எல்லாருமே ஒன்னா இந்த ஐலாண்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ வெளியில நேவி ஷிப்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நேவி ஷிப்பை யாரோ அட்டாக் பண்ணி அது அப்படியே கடலுக்குள்ள மூழ்கும். ஒரு அடியில காலி பட்டானுங்களா. யாரான்னு பார்த்தா ராக்ஸ் பைரட்ஸ். இனிமேட்டு தான் சீனே இருக்குது. வர்ற ஆளுங்களோட பேரை கேட்டாலே அந்த இடமே ரணகலமாயிரும். அது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அவங்கள அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.